கும்பராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே ஏழில் சுக்கிரன் அப்படின்றது குற்றமாக தான் பார்க்கப்படுது. அதில் கேதுவோட போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது கும்பராசி அன்பர்களுக்கு வீண் பழிகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் திடீர்னு ஏற்ற மாதிரி இருக்கும், ஏன் கத்துற அப்படின்னு கேட்பாங்க. என்னடா அது அப்படின்னு இருக்கும். அவங்கள இன்ஃபீரியராக தட்டுற மாதிரியே அவங்களுக்கு ஃபீல் இருக்கும். அதாவது ஒரு டீச்சர், ஒரு குழந்தை ஒரு டியூஷன் டீச்சரோ இல்லை ஸ்கூல்லையோ படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு டவுட் இப்போ கும்பராசி அன்பர்கள் கேட்டாங்கன்னா அந்த டீச்சர் என்ன சொல்லுவாங்க, இது கூட தெரியல, முட்டாள்தனமாக இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? தேல் ஃபீல் ரியலி தே ஆர் நாட் ஃபிட் ஃபார் இட் அப்படின்றது இருக்கும். கண்டிப்பாக கும்பராசி அன்பர்கள் இப்போ புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இல்லை கும்ப லக்ன அன்பர்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, எதையுமே இன்ஃபீரியராக எடுத்துக்காதீங்க. அவங்களுக்கு சொல்கிறது அவங்க சொல்கிறாங்க, ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் போயிட்டே இருக்கணும். குரூப் சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது டிஸ்கஷன்ஸ் பண்ணும்போது உங்களை டவுன் பண்ணுற மாதிரியே பல விஷயங்கள் அங்கே பேசப்படும். அப்போ நீங்கள் ஒரு மீட்டிங் நடத்துகிறீங்க, இல்லை ஒரு கான்ஃபரன்ஸ் போகிறீங்க அப்படின்னா எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது, நீங்கள் கான்ஃபிடென்ட்டோடு போகும்போது. ஏன்னா சுக்கிரனும் சனியும் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல நம்ம ப்ரிப்பேர் பண்ண நமக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் உங்கள் பிரெயினுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது ஈஸியாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பிளாக் கலர் ஃபுட்ஸ் அதிகமாக எடுங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுங்க, விநாயகர் கோயிலுக்கு போங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம்.